விடிய மூஞ்சி வேலைக்கு போனால் வேலை கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் கூலி கிடைக்காது. அப்படி கூலி கிடைச்சதை வச்சு செல்ல காசா போடுமா. இது எங்கே பொருந்தும்னா, திமுகவில் இந்த உதயநிதின்னு துணை முதலமைச்சராக போய் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல, சேர்த்து குடிச்சவரை அடிக்கிறது. இப்போ என்னமோ உதயச்சந்திரன் தான் அந்த இதை இவரோடலாம் தூங்கிட்டு இருந்த மாதிரியும், இவனோட பால் குடிக்காமல் பால் குடிக்க கூட தெரியாத பச்சை பிள்ளை மாதிரியும், இவனை வந்து தூங்கினா கூட வந்து ஏங்கிக்கிட்டே இருக்கிற இதயங்களைப் போல் அந்த லஞ்சத்தை எப்படி பண்ணாங்கிறது தமிழ்நாடு மக்கள் பார்த்தாங்க. ஏங்க சும்மா இருந்த இங்கே நின்றுட்டு அவன் 75 வருஷம் இல்லை 80 வருஷம் அதெல்லாம் பண்ணிட்டு கிடக்குறாங்க. இங்கேருந்து அவங்கெல்லாம் விட்டுவிட்டு இவங்களே இளைஞர் அணித்த இருக்கணும். இப்போ 70 வயசானாலும் இவங்களே தூங்கி இருந்தவனை எழுப்பி உட்கார வைக்கணும். வேறு யாருமே சனாதானத்தை வேறு யாரும் இந்த குடும்பத்தில், அதாவது மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர்னு வரணுமா. யார் வரணும்னா, நீங்கள் என்ன தான் டிஆர்ஓ, ஆர்டிஓ, விவசாயத்துறை, ரூரல் டெவலப்மெண்ட் எல்லாருமே பண்ணால் கூட அங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தால் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் பண்ண முடியும். அது மாதிரி காவல்துறையிலையும் எஸ்பியாக வரணும், ஐபிஎஸ். அது மாதிரி திமுகவில் தலைவராகணும், பொறுப்பில் வரணும் அப்படின்னாக்கா என்ன செய்யணும், அந்த கோபாலபுரம் கோஷ்டிகள் அந்த குடும்பத்தில் தான் இருக்கணுங்கிறது எழுதப்படாது. அது இப்போ அண்மை காலத்தில் என்ன ஆச்சுனாக்கா, அந்த குடும்பத்தில் யாராக இருந்தாலும் ஸ்டாலினோட குடும்பம் தான், அந்த வாரிசுகள் தான் வரணுங்கிறது எழுதப்பட்டு விட்டது. அதனால் இவங்க எல்லாம் பல்லாக்கு தூரமா, அதாவது காங்கிரஸ் தூக்கி முதல் தூக்கலாம். ஏங்க நீங்கள் ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர்னு நீங்கள் சொன்னதுனால தாங்க உங்களுக்கு 40 சீட்டு கிடைச்சது. அது யாரும் காங்கிரஸ்காரர்கள் உடைச்சி பேசல, தெரியல இருக்கும். நீங்களா சொல்லிட்டு கிடந்தா அப்படி என்னங்க 6 மாதம் பொறுத்து இருக்காரு சொன்னீங்களே தலைவா, 6 நாள் கூட உங்களால் பொறுக்க முடியல. 5 வருஷமும் கம்ப்ளீட் பண்ணாதான் அவன் சாரசாரியாக கிராமங்களில் இறங்கி வாங்க சார். கோபாலபுரத்துக்குள்ளே உட்காந்துட்டு புண்ணு தூங்கி எழுந்திருப்பார். ஒரு 4 மணியில் ஒரு துணை முதலமைச்சர், ஏற்கனவே எப்படி வேணா துணை முதலமைச்சர் தான் 4 காலையில் எழுந்திருக்கிறத விட்டு 4 மணி வரலையும் தூங்கி விட்டு அதுக்கப்புறம் போகிறது. அப்புறம் இங்கே யாரும் சந்திக்கிறேன்னா அன்பகத்தில் போய் துணை முதலமைச்சர் நேரடியாக சந்திக்கிறது இல்லை, அன்பகத்தில் போய் பார்க்கணும். அன்பகத்தில் யாருன்னா அந்த செந்தில்னு, அது ஒரு புறம்போக்கு. அது என்ன பண்ணால் உட்காந்துட்டு இந்த காசு கலெக்ஷன் இந்த பக்கம் கல்லாக்கட்டியை வச்சு பண்ணிகிட்டே இருக்கிறது. ஆர்டிஓ டிஆர்ஓ ஆஃபீஸ்லாம் பண்ணுவாங்கன்னா இவங்களை பண்ண கலெக்ஷனாக தாங்க பச்சை பிள்ளை இருந்தால் உட்காந்து அதை விடுங்க. இப்போ பாருங்கள், இவங்க புலம்புற புலப்பட பாருங்கள். இங்கேருந்து இதில் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் வச்சிருக்கக்கூடிய பணிகள், பாதியிலே நீக்கக்கூடிய பணிகள்லாம் திறந்து வச்சுட்டு இருந்தாலும் அடுத்த 5 வருஷத்துக்கு ஏதோ ஒரு திட்டப்படியே புதிய ஆட்சியாளர் திறந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பணிகள் நிமிச்சம் இருக்கு. அதனால நீங்க யாரும் கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. அரசியல் சுனாமி இருந்தால் அது சினிமா சுனாமி தான். சினிமா கவர்ச்சியை முதலீடாக்கி மக்களை மயக்கி வாக்குகளை வாங்கியிருக்காங்க. கணக்கு போட்டு பாருங்க, அந்த கட்சி நடிகர் கட்சி எவ்வளவு இருக்கு, 107. இப்ப நம்ம தேவையில்ல அவன் நேஷனல் இருக்குது. சிபிஎம் 2, சிபிஐ 2 போனாங்க. ஆதரவு பெற்ற அமைச்சரோட இருக்கிறாங்க. ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருக்கோம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, உறுதியா சொல்றேன். ஆனா இந்த வெற்றியை மாபெரும் வெற்றியா சித்தரிக்க அதை முறியடிச்சாலே போலி குடும்பங்கள் நொறுக்கி போயிடும். ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர், மேயராக இருந்தவர் தரம் தாழ்ந்து என்னன்னு பேசி கிடக்கிறாரு பாருங்க. காங்கிரஸை தூக்கி சொன்னாலும் கம்யூனிஸ்டெல்லாம் விட்டு போயிடும். 14 கட்சி கூட்டணின்னு வச்சிருவோம். உங்கள் அப்பா படாத பாடுபடுத்தி எம்ஜிஆர் வச்சுட்டு கிடந்தாப்புல 10 தோல்வி பழனிசாமின்னு பரட்டிங்களா. இப்போ ஒரு தோல்வி ஆரம்பிச்சாச்சு. இப்போ இடத்தோடு 2வது வந்துருச்சுல. ஏதோ நீங்கள் இரவா வரம் பெற்ற இதாக பண்ணிக்கல. அதாவது பொதுமக்களுடைய பார்வையில் நீங்கள் புலம்புற. இன்னொன்று என்னாச்சுன்னா, சன் டிவியில் என்ன பண்ணுவாங்கன்னா திமுக பிளாக்மெயில் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் வேறு திமுக எதிராக கட்சி தோங்குகிறார்களோ அவங்க படத்தை போடுவாங்க. இப்போ விஜயகாந்த் என்ன பண்ணார், வந்தவுடனே என்ன பண்ணியாச்சு, அந்த படமாக போட்டு விடுவாங்க. எம்பி சீட்டு கொடுக்கலாம் அடுத்த நாள் பார்த்தா டக்குன்னு பண்ணி விட்ருவாங்க. இப்போ நேற்று பாருங்கள், தெரி படத்தை விடுறாங்க. அதாவது ஜனநாயகனை விட பவர்ஃபுல் படாது. அதை இப்போ விடுறதோட நோக்கம் என்ன, மரியாதையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விடியா மூஞ்சி இருக்குல்ல, அந்த மூஞ்சி பேசினத்தையும் நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. இந்தியாவில்
பாஜகவுடைய வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு இப்ப தெரியுது. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும், பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுறக்கூடாதுன்னு நம்முடைய தொண்டர்கள் நாம ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சுட்டு இருந்தோம். இந்த தேர்தலையும் அதான் பண்ணோம். களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டுல ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸ இனி எந்த காலத்திலயும் நாம நம்பக்கூடாது. பேசுனேன், நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. இது வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற ஆட்சியா இல்லாம ஒரு ரியல் ஆட்சியை கொடுங்கன்னு நான் சொன்னேன். தினமும் ஒரு பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் நாம மட்டும் இல்ல, இன்னைக்கு பொதுமக்களும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. விரைவில் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஆட்சியுடைய உண்மை முகம் முழுசா தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் நம்முடைய தலைவர்கிட்ட வந்து நிற்பாங்க, நம்மளோட தலைவரை தேடி வருவாங்க. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. இந்த அரசுடைய ஃபேக் நெரேட்டிவ், ஃபேக் ப்ரோபகண்டாவை அம்பலப்படுத்துவோம். இன்னைக்கு தேர்தல் அரசியல்ல கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கலாம். ஆனா கொள்கை அரசியல்ல நாம ஒருபோதும் தோற்றதே இல்லை, தோற்கவே மாட்டோம். இதுதான் கழகத்துடைய பலம். அந்த இரவா வரம் பெற்ற 75 வயசுல இளைஞரணி தலைவராக இருந்தார்ல, இருந்துட்டு முதலமைச்சரை வாய்ப்பு கொடுத்தோம், மிஸ்யூஸ் பண்ணிட்டு மர்மோனையும் பிள்ளையும் விட்டு அடித்து நவுத்திங்கடான்னு சொல்லிட்டு வச்சுவிட்டு ஊரில் உள்ள கம்பெனி குண்டாயிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் பார்ட்னர்ஷிப் ஆகி விட்டு உட்காந்துருக்கிறீங்க. பார்ட்னர்ஷிப் ஆகி வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க. பண்ணிவிட்டு சீட்டு கேட்குறாங்க, கூட்டணி எப்படியெல்லாம் ஒரு அடிமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது கம்யூனிஸ்டுகள் பாவம் இங்கேருந்து நின்று 100 ஆண்டு காலம் நல்லக்கண்ணு அவங்க சங்கரையாவெல்லாம் வளர்த்த கட்சிங்க. நல்லக்கண்ணை எடுத்து வந்து பாஜக வளர்த்தது யார்? அவருக்கு கேண்டிடேட் போட்டது யார்? நீங்கள் தாங்க. இன்றைக்கி பாஜக எதிர்ப்பில் வந்து காங்கிரஸோட இது தோற்றது வந்து இது இல்லையா, காங்கிரஸ் எதுக்கலையா? பாஜக ஜெயிப்பதற்கு காங்கிரஸ் தான் காரணமா? என்ன தலைவா உளராத. அதாவது இன்னொரு ஆள் வந்து அந்த இதெல்லாம் சாப்பிட்டு விட்டு கிடக்குறான், அது மாதிரி போய் தொலையாத. அதனால் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்த்துக்கிட்டு தகுந்தாலும் பண்ணுங்கள். நீங்கள் பேசுனது, உங்கள் அப்பம் பேசுனது எல்லாத்தையும் பாருங்கள். பார்க்கணும், தமிழ்நாடு பார்த்து மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். கட்சி மாறுறாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக குதிரை பேரை வந்து குதிரை வேகத்தில் நடக்கிறதா? என்ன தத்துவம்? ஒத்து வர பிஞ்சு முகம் தலைவா, ஒத்து வராது. உங்கள் அப்பா என்பது வேறு. அவர் ஊரடிச்சு உலையில போட்டாலும் வந்ததுலேருந்து கொள்ளையடிக்கிறதே முன்னேற தொழிலை வச்சு ஆரம்பித்து சக்ஸஸ் பண்ணிட்டு நீ உலக கோடி சொல்ல ஒரு ஆக்கி விட்டார். நீங்களும் அது பண்ணிகிட்டு இருக்காங்க தலைவா, பார்த்துக்க.